அப்படி மௌனமாக இருந்ததால் நீங்க தாங்கிய கஷ்டங்கள் யாருக்கும் வெளியில் தெரியாமல் இருக்கும். ஆனால் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை இன்னமும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை உங்களுக்கு ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே பெரிய விஷயங்களாக தெரியாது. ஆனால் போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதனால நடக்கிறது என்று உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் அலைந்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தடைகளை யாரிடமும் சொல்ல மாட்டீங்க. அது எவ்வளவு பெரிய தடைகள் உங்களுடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் மூலமாகவும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் தடைகளை செய்தால் கூட நீங்க யாரிடமும் வெளியில் கூறாமல் அதனை மௌனமாக ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அமைதியாக எல்லாவற்றையும் கேண்டில் பண்ண வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அதனால உங்களுக்கு எத்தனையோ நபர்கள் உங்களை தாக்கினாலுமே உங்களுக்கு எதிரியாக மாறினால் கூட நீங்க எப்போதுமே அதனை யாரிடமும் கூறாமல் அமைதியாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனா நீங்க இப்படி இருப்பது உங்களுக்கு நன்மைகள் தான். ஆனால் எந்த விஷயங்கள்ல இந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இருக்க வேண்டும். உங்களுக்கு பண்ணியது போல உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை இன்னும் சில நபர்களுக்கு செய்ய மாட்டார்களா? அதனால நீங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது தீங்கையோ ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ உங்களிடம் ஏற்படுத்தினார்கள் என்றால் அதை நீங்கள் உடனடியாக வெளியில் கூற வேண்டும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நடந்தது போலவே இன்னும் சில நபர்களுக்கு நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஒருவராக இருக்கும் பொழுது சரி நம்ம பையன்தான் அப்படின்னு நீங்க மன்னித்து விடுவீங்க. அதே மாதிரி ஒரு 10-20 நபர்களுக்கு நடக்கும் பொழுது அது என்ன ஆகும், அது யார் என்னன்னு தெரியாமல் போய்விடும். அவர்களுடைய வாழ்க்கை இவர் ஒருவரால் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையானது மாறிவிடும் என எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தாங்க சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் இதுவரைக்கும் மௌனமாக ஏற்றுக்கொண்டீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டது என்றால் அதற்கு நீங்க எதிர்த்து போராடுங்க. ஒருபோதும் நீங்க கவலைப்படாதீர்கள். நீங்கள் தவறான விஷயங்களுக்கு துணை போனால் மட்டுமே பிரச்சனைகள் ஏற்படும். உண்மையான விஷயங்களை தட்டி கேட்டீங்க அப்படின்னா அதனால எந்த விதமான பிரச்சனைகளுமே ஏற்படாதுங்க. நீங்க எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனால் இனிமே வெளியே நீங்க எப்பொழுதுமே காமாக நடந்து கொள்வீங்க. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எனக்கு அப்படின்னு எல்லாரிடமும் காட்டுவது போல நீங்க நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு போராட்டம் என்பது நடந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும். ஆனா அது யாருக்குமே தெரியாமல் இருக்கும். அது எல்லாமே உங்களுடைய உள்ளுக்குள்ள மட்டுமே நடந்து கொண்ட அனுபவங்களாக நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு அமைதி உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சில இடங்கள்ல உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனா அதே ஒரு அமைதி தாங்க உங்களை இந்த ஒரு நேரத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராகவும் மாற்றிருக்கும். நீங்கள் யாரையும் எதிர்பார்த்து வாழாமல் உங்களை நீங்களே ஹேண்டில் பண்ண எப்பொழுது கற்றுக்கொள்கிறீர்களோ மற்றவங்க நமக்கு தேவையில்லை, எனக்கு நானே போதும் என்று நினைத்து எப்பொழுது நீங்க வாழ ஆரம்பிக்கீங்களோ அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தைரியம் தான் உங்களுடைய வாழ்க்கையில இங்கே பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பாருங்கள். உங்களுடைய வெற்றிக்கு முன் நடந்த அவமானங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு வெற்றிக்கும் முன்னால ஒரு வழிகளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த வெற்றிகள் உங்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்காக நீங்க எவ்வளவோ விஷயங்களை தாங்கி இருப்பீங்க. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ அவமானங்கள், வெளியில் சொல்ல முடியாத அசிங்கங்கள், இது எல்லாமே நீங்க தாங்கியதுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அந்த வெற்றியும் உங்களுக்கு உடனே கிடைக்காது. சில வழிகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தவும் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில அது நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க முன்னேற ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்க முடியாத சில அவமானங்கள் உங்களை தேடி வந்திருக்கும். ஆனா அந்த அவமானங்கள் எல்லாம் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது, எந்த ஒரு காரணத்திற்காக இதெல்லாம் உருவானது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அவமானங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதனால இது உங்களை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மெதுவாக மாற்றி கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி போகணும் அப்படின்னு நினைத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஆனா அந்த சில விஷயங்களும் சில அவமானங்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன் தள்ளி கொண்டு போய்கொண்டேதாங்க இருக்கும். நான் இதை கடந்துதான் போகணுமா என்கிற மாதிரியான சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு நிலைமை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை நோக்கி போறீங்களோ அது உங்களுக்கு பிரச்சனையாக மாற்றி கொடுத்திருக்கும். நீங்க யாரையும் நம்ப முடியாத நிலைமைகள் கூட இதனால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப உங்களுடைய ஒரு ஸ்டேஜுக்கு நிச்சயமா கொண்டு வந்து கொடுத்திருக்கும். பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைன்னா எதை செய்தாலும் தடைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி யாரையுமே நம்ப முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்குன்னு உருவாகி இருக்கலாம். நீங்கள் யாரையும் உண்மையான ஒரு அன்பாக யாரையும் பார்க்க முடியாத ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்க கூட இருந்த சில நபர்கள் அப்படி உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருப்பாங்க. அதனால நீங்க உண்மையான நபர்களை கூட தவற விடுவீங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால கூறுவது என்ன அப்படின்னா எல்லாரையும் நீங்கள் ஒன்று போல பார்க்காதீர்கள். சில நபர்கள் உண்மையானவர்களும் இருப்பார்கள், கெட்ட மனிதர்களும் இருப்பார்கள். எல்லாரையும் ஒன்று போல பார்க்காங்க. யாரிடம் நீங்க எப்படி பழக வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க பழகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது.
இது ஒரு பாதுகாப்பு மிஷின் போல உங்களுடைய சுற்றி சுற்றி வந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எவ்வளவுதான் தூரமாக மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தாலுமே சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில துரோகம் பண்றாங்க. அவங்க நல்லவர்கள் கிடையாது என்று நினைத்து அவர்கள் நீங்க தூரமாக வைக்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு சேஃபாக தெரிய ஆரம்பிக்கலாம். ஆனால் நீங்கள் தனியாக உணர ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு தனிமை தாங்க உங்களை இந்த ஒரு நேரத்துல எதுவுமே செய்ய விடாம பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களை ஆழ்த்தி கொண்டே இருக்கும். நீங்கள் யாரை உண்மையாக நம்ப வேண்டும், யாரை நம்பினால் வெற்றிகள் கிடைக்கும் என்று எதுவுமே தெரியாமல் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். யாரை அவாய்ட் பண்ண வேண்டும் என்று புரிந்து கொள்ள கூட நீங்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு தெளிவு தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி வாழணும் என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல கேள்விகளை கேட்க வைத்திருக்குங்க. நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய கெரியர் ஆனது இந்த ஒரு நேரத்துல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி வேகமாக உயர ஆரம்பிக்கும். நீங்க கெரியர்ல ஸ்லோவாகத்தான் இது வரைக்கும் இருந்திருப்பீங்க. எது செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைத்திருக்காது. உங்களுடைய கரியர்னா உங்களுடைய வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த ஒரு நாள்ல ரொம்பவும் பொறுமையாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு எடுத்த உடனேயே எந்த விதமான பலனையும் உங்களுக்கு தேடி கொடுத்திருக்காது. நான் இன்னும் முன்னேறணும் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா நீங்க தொழிலையோ உங்களுடைய வேலைக்கோ போய் சில மாதங்கள் சில வருடங்கள் தான் ஆகும். அதற்குள்ளேயே எனக்கு போதுமான அளவுக்கு லாபம் கிடைக்கவில்லை, போதுமான அளவுக்கு வருமானம் என்னை தேடி வரவில்லை அப்படின்னு உங்களுக்குள்ள பல கவலைகள் இருக்கத்தாங்க செய்யும். ஆனா தொழிலையும் சரி, வருமானத்தையும் சரி, வேலையிலும் சரி, எப்பொழுதுமே நம்ம பொறுமை என்பது வேண்டும். பொறுமை என்பது இருந்தால் மட்டுமே தொழிலை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு நபராகவும் முன்னேற முடியும். நம்ம தொழில் செய்தோம் அப்படின்னா நம்மளை கெடுக்கிறதுக்குன்னே 4 நபர்கள் வருவாங்க. அவர்கள் எல்லாம் நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அதனை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை இறுதி வரைக்கும் போக ஆரம்பிக்கும். எனவே எடுத்த உடனே நீங்க கோவப்பட்டு பேசிவிட்டீங்க அப்படின்னா அதனால எந்த விதமான யூஸுமே இல்லாமல் போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நினைத்து பேசி பாருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு முன்னேற்றம் என்பது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா அதுவும் பொறுமையாகத்தாங்க உங்களுக்கு கிடைக்கும். அந்த முன்னேற்றத்திற்கான ஒரு ஆரம்பம் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய வேலைகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுடைய காலேஜில் உங்க கூட படித்தவங்க, அவங்க அனைவருமே இந்த ஒரு நேரத்துல ஒரு எஃபோர்ட்டை போடுவாங்க. அதை இந்த ஒரு நேரத்தில் நீங்க போடுகின்ற எஃபோர்ட், நீங்க செய்யக்கூடிய வேலைகளை அனைவருமே இந்த ஒரு நேரத்துல கவனிக்க ஆரம்பிப்பாங்க. இவங்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு உங்களுக்குள்ள கவனிக்க ஆரம்பித்து உங்களுக்கு சில மனிதர்கள் உதவி செய்ய வருவார்கள். இன்னும் சில மனிதர்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம புதிய ஒரு மரியாதையும் உங்கள் மீது உருவாகவும் ஆரம்பிக்கும். இவனுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கு என்று அந்த ஒரு திறமை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தன்னம்பிக்கையாக மாற்றி கொடுக்கும். நான் சரியான பாதையில் தான் இருக்கிறேன் என்று உங்களுக்குள்ளேயும் பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்துல விடையை தேடி கொடுக்குங்க. நீங்க தொடங்கக்கூடிய வேலைகள் இனிமே வெற்றியாக மாறிவிடும். நீங்க பிசினஸ் பற்றி யோசித்திருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய பயம் உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டேதாங்க இருக்கும். நான் தோற்று விடுவேனோ என்கிற மாதிரியான ஒரு டபுட் உங்கள் மீதே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்போது அந்த பயமானது உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய வேலைகளும் உங்களுடைய பிசினஸும் ஆரம்பத்தில் சிறியதாக இருந்தாலும் ஆனால் அது போக போக உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும். நீங்கள் அதனை இந்த ஒரு நேரத்துல பில்டு பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி அதை முன்னேற்றி கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு நீங்க அதை முன்னேற்றி கொண்டு போகணும். அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் என்பது நடக்கும். அந்த ஒரு நிலைத்தன்மை தாங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை மாற்றவும் ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்க இந்த ஒரு ஜேர்னியை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு ரிஸ்கான சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக மாறிவிடும். அதனை பார்த்து நீங்களே உணர்வு ஆரம்பிப்பீங்க. பணம் சேமிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் உங்களுக்குன்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க இனிமே நல்ல ஒரு மனிதராக, டிசிப்ளினான ஒரு மனிதராக மாறிவிடுவீங்க. அதை இனிமே நீங்க எப்படி பைனான்சியலாக பணம் ரீதியாக நீங்க அதை பார்த்து கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி நீங்க பார்த்து கொள்வீங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில
நீங்க உங்களுடைய பணம் ரீதியான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், பணம் இருக்கிறது என்று ஆடக்கூடாது என்பதையும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கவும் வைக்குங்க. நீங்க ஒரு பிளான் போட்டு அதை கிரியேட் பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி விடுவீர்கள். அதனை நீங்கள் எப்பொழுதுமே நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கணும். நீங்க நாளைக்கு இதை பண்ணணும் அப்படின்னு இன்று முடிவெடுத்தீர்கள் என்றால், எவ்வளவு வேலைகள் வந்தாலும் அந்த ஒரு வேலையை நீங்க செய்து முடிக்கணும். அப்படி முடித்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள் போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அதுதான் ஒரு பிசினஸ் மேனுக்கும் ஒரு தொழிலதிபர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலையாக இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் ஒரு சாதாரணமான ஒரு மனிதர் போலத்தாங்க இருப்பீங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதையாவது ஒன்றை நினைத்து விட்டீர்கள் என்றால் அதன்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் மறக்காமல் கேளுங்கள். நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. அதனை பார்த்து நீங்களே உணர்வு ஆரம்பிப்பீங்க. பணம் சேமிக்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் உங்களுக்குன்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க இனிமே நல்ல ஒரு மனிதராக, டிசிப்ளினான ஒரு மனிதராக மாறிவிடுவீங்க. அதை இனிமே நீங்க எப்படி பைனான்சியலாக பணம் ரீதியாக நீங்க அதை பார்த்து கொள்ள வேண்டுமோ அந்த மாதிரி நீங்க பார்த்து கொள்வீங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய பணம் ரீதியான வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், பணம் இருக்கிறது என்று ஆடக்கூடாது என்பதையும் உங்களுக்கு நிச்சயமாக தெரிவிக்கவும் வைக்குங்க. நீங்க ஒரு பிளான் போட்டு அதை கிரியேட் பண்ணி வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக மாறி விடுவீர்கள். அதனை நீங்கள் எப்பொழுதுமே நீங்க நிறைவேற்றி கொண்டிருக்கணும். நீங்க நாளை